ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வ்ளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் 2 பொருள். அதை நம்ம பார்த்துருவோமா? உங்களோட அளவு நீங்கள் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த டம்ளர் தான் எடுக்க போகிறேன். அதில் 1/4 கப்பு அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன். தெரியுதா காய்ஸ்? இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக அலசிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக சால்ட் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான். நான் இப்போ சால்ட் உப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். லைட்டாக தண்ணி ஊற்றி மறுபடியும் கலக்கிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஊறினா மட்டும் போதும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு. நாம் ஊற வச்ச கோதுமையை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த கோதுமையை போட்டாச்சு. நாம் லைட்டாக கலந்துட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ஈரப்பதம் போயிடும், ட்ரை ஆகிடும். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், அடியில் உப்பெல்லாம் படிஞ்சிருக்கிறது. இப்போ நாம் கலந்து வச்ச தண்ணி இதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஊற்றியாச்சு. கோதுமையெல்லாம் அந்த உப்பு தண்ணியை உறிஞ்சி எடுத்து அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸ்லோவாக வச்சு பண்ணிங்கன்னா தான் அது ஓரளவுக்கு அது கருகாமல் இருக்கும். தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இனி லைட்டாக பொரிய நான் உங்களுக்கு காட்டுறேன். லைட்டாக கலந்துட்டு சூடாக அதுவே வெடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வெடிக்கிறது. இது ஃபுல்லாக வெடித்து முடிச்சதும் நான் உங்களுக்கு வீடியோக்கு இப்போ தான் நீங்கள் இந்த ரெசிபி கோதுமையில் பாப்கார்ன் மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா 1/4 டம்ளர் போதும். இல்லை நான் முன்னாடியே சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போட்டுக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.